வணக்கம் சொந்தங்களே. ஒவ்வொரு கதையும் ஒரு புதிய சிந்தனை. இன்று உங்களுடன் இணைந்திருப்பது உங்கள் தோழி அபிக்ஷா நேதாஜி. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன கதை பார்க்க போறோம்னு எல்லாரும் ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்போ டைம் வேஸ்ட் பண்ணாம என்ன கதைன்னு பார்த்துருவோமா? இதுவும் முன்னொரு காலத்துல நடந்த ஒரு அழகான கதை. இந்த கதையில முன்னொரு காலத்துல கடவுள் இந்த ஒரு உலகத்துல வாழ்ந்து வந்துட்டு இருக்காரு. அந்த கடவுள் ஒரு மிகப்பெரிய கல்யாண வீட்டுக்கு தன்னுடைய அம்மா கூட போறாரு. அந்த கல்யாணத்துல எல்லா மக்களும் ஆடி பாடி சந்தோஷமா இருக்காங்க. திடீர்னு சோகமா ஒரே ஒரு வேலைக்காரங்க மட்டும் ஓடி வந்து, ஐயோ, நம்ம பந்தய பரிமாற வச்சிருந்த திராட்சை ரசம் எல்லாமே தீர்ந்து போயிடுச்சே, இப்போ வந்திருக்கவங்க எல்லாருக்கும் நம்ம என்ன கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்து போயிட்டாரு. இதை பார்த்துட்டு இருந்த கடவுளோட அம்மா உடனே வந்து வேலைக்காரங்க கிட்ட, நீங்க போயிட்டு கடவுள்கிட்ட உதவி கேளுங்க, அவரு கண்டிப்பா செய்வாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். வேலைக்காரங்களும் கடவுள்கிட்ட வந்து சொன்னப்போ கடவுள் முதல்ல எம்டியான திராட்சை ரசம் எல்லாத்தையும் நீங்க தண்ணியால நிரப்புங்க, அந்த பாட்டில்ஸ் எல்லாத்தையும் தண்ணியால நிரப்பி வைங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. உடனே வேலைக்காரங்களும் எல்லா பாட்டில்ஸையும் எடுத்து அதுல தண்ணியால நிரப்புனாங்க. நிரப்புனதுக்கு அப்புறமா கடவுள் அது எல்லாத்தையும் கை வச்சோன்னு அது எல்லாமே திராட்சை ரசமா மாறிடுச்சு. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? கடவுள் நம்மளை ஆசிர்வதிக்கணும், நம்மளை பிளஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய ஹார்ட் ஒர்க்கும் கொஞ்சமாவது இருக்கணுங்க. அந்த ஒரு எம்டி பாட்டில்ல எதுவுமே இல்லைன்னா அதை கடவுள் பிளஸ் பண்ணியிருக்க முடியாது. அதுல கொஞ்சமான அளவுக்கு தண்ணி இருந்தனால தான் கடவுள் அதை பிளஸ் பண்ணாரு. அப்போ நீங்களும் ஹார்ட் ஒர்க் போடுங்க. இந்த மாதிரி நிறைய கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.